கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் திரும்புவோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 9வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்போது மேல திரும்பவும் அந்த வசனத்தை எல்லாரும் சத்தமாக, வாலிப பிள்ளைங்க எல்லாம் சத்தமாக இந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய கண்கள் பூமியிலே உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய கண்கள் இந்த பூமியிலே பார்த்து கொண்டிருக்கிறது. காலை ஆராதனையிலே சொன்னது போல தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை உண்டாக்கினார். தம்முடைய ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்கினார். தம்மை போல கிரியைகளை இந்த பூமியிலே செய்ய வேண்டும் என்று சொல்லி உருவாக்கினார். பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்று பரமண்டல ஜெபத்திலே கர்த்தர் சொல்லிக் கொடுத்தது போல பரலோகத்திலே தேவன் எதை செய்ய விரும்புகிறாரோ அதை இந்த பூலோகத்திலே நாம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை உண்டாக்கினார். அல்லேலூயா. தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்கினார். மட்டுமல்ல, அவருக்குள்ளான எல்லா அதிகாரத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்தார். வார்த்தைகளை நன்றாக கவனிக்கும்படி என்பா இயேசுவின் நாமத்துல கேட்கிறேன். இந்த ரேமாவாகிய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். இந்த ரேமாவாகிய கர்த்தருடைய வார்த்தைக்காக பிரயாசப்பட்டிருக்கிறோம். இந்த ரேமாவாகிய கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு போதிக்கும்படியான கிருபைகளை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இதனால இந்த வார்த்தைகளை மிகவும் கவனமாக கவனிக்க முடியும் என்பதை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். இந்த வார்த்தை சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை உண்டாக்கி தமக்கு உண்டான எல்லா அதிகாரத்தையும் கர்த்தருடைய ஆவியானவர் மனிதர்களாகிய நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த ஊழியத்தை முடித்துவிட்டு பரலோகத்திற்கு போகும்போது இயேசு சொன்னாரு, சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், கொடுக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து எந்த அதிகாரத்தோடு கூட இந்த பிசாசுகளை துரத்தினாரோ, இயேசு கிறிஸ்து எந்த அதிகாரத்தோடு அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்தாரோ, இயேசு கிறிஸ்து எப்படி தம்முடைய வல்லமையை அவர் விளங்க பண்ணினாரோ, அதே போல நீங்களும் நானும் இந்த பூலோகத்துல சகல அதிகாரத்தையும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனாலே தான் வசனம் சொல்கிறது, அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. யாரை நோக்கி உலாவிக் கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. இந்த வசனத்திலே வாசிங்க. இந்த வசனம் என்ன சொல்கிறது? உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு. யாரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது? உத்தம இருதயம். உத்தம இருதயம் சொல்லுங்க. உத்தம இருதயம். உத்தம இருதயம். துன்மார்க்கனை அவர் பார்க்கல, அநியாயக்காரனை பார்க்கல, விபச்சாரக்காரன, வேசித்தனத்துக்காரன, குடிக்காரன, வெறிகாரன கர்த்தர் பார்க்கல. யார் மேல கர்த்தர் நோக்கமா இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது? உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு. இந்த உத்தம இருதயம் என்று சொல்லும் பொழுது தேவனோடு கூட தனிப்பட்டதான ஒரு உறவு, ரிலேஷன்ஷிப் எங்கே இருக்கிறது என்பதை கர்த்தர் பார்க்கிறார். யாரோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை கர்த்தர் கவனிக்கிறார். நம்முடைய உறவு எங்கே இருக்கிறது என்று பார்க்கிறோம், கவனிக்க வேண்டும். சில வாலிப பிள்ளைகளுக்கு உறவு எங்கே இருக்கிறது? நண்பர்களிடத்துல இருக்கிறது. நண்பனை போய் பார்க்க வேண்டும். பல மணி நேரம் நண்பர்களோடு பேசுகிறோம், பல மணி நேரம் நேரத்தை செலவு பண்ணுகிறோம். எவ்வளவு நேரம் பேசினோம் என்பது தெரியவில்லை. நானும் அதை காலங்களை கடந்து வந்தவன். நண்பனோடு பேச இரவு 7 மணியும் 8 மணிக்கு உட்கார்ந்து இருந்தால் மணியை பார்த்தால் பேசி முடிக்கும் போது அதிகாலை 3 மணியாகி கூட இருக்கலாம். அவ்வளவு நேரம் பேசி இருக்கிறோம் நண்பர்களோடு உட்கார்ந்து. ஆனால் நேரம் போவது தெரியவில்லை. ஆனால் 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம் என்று சொன்னால் அதை 7 தடவை இந்த மணிகளை பார்க்கிறோம். 7 தடவை என்ன செய்கிறோம்? கடிகாரத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் தேவனோடு கூட எவ்வளவு ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்றது மிக முக்கியமானது. இந்த தேவனோடுதான் உறவுதான் நம்மை அவரிடத்துல இருந்து அநேக ரகசியங்களை
அநேக வார்த்தைகளை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நாம் அநேக புரிந்து கொள்வதில்லை, இதை அநேக தெரிந்து கொள்வதில்லை. ஏதோ மத சடங்காச்சாரமாக நாம் ஆராதிக்கிறது இல்லை. தேவனாய் கர்த்தர் எப்படி விரும்புகிறார்? உங்களோடு கூட தனிப்பட்டதான உறவு வைத்துக் கொள்ளும்படி விரும்புகிறார், உங்களோடு கூட பேசும்படி விரும்புகிறார். ஆபிரகாமோடு பேசும்படி விரும்பினார், ஈசாக்கோடு பேசும்படி விரும்பினார், ஆதாமோடு பேசும்படி விரும்பினார், சாமுவேலோடு பேசும்படி விரும்பினார், ஏசாயா தீர்க்கதரிசியோடு பேசும்படி விரும்பினார். இப்படி வேதத்தில் வாசிக்கிற எல்லா தேவதாசர்களோடும் தேவன் பேசும்படி விரும்புகிறார். அந்த பேசுகிற தெய்வம் இன்றும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். உங்களோடு கூட அவர் பேசும்படி விரும்புகிறார். நீங்கள் அவரோடு நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம இப்ப பார்க்கணும்னா, 6வது வசனம் சொல்லுது, அப்பொழுது இல்ல சேர்ந்து வாசி. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியான சிங்காசனத்துக்கு முன் 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களை உடையதாக இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாம். அந்த கண்கள் எல்லாம் திரும்ப வாசிப்போம். அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாம். 7 கண்கள் தேவனுடைய ஆவிகளாம். அப்போ 4ஆம் புத்தகத்துல வாசிக்கல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் என்ன சொல்லுது வசனம் அப்படின்னா, வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், அவருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. தேவன் நம்மை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் தனிப்பட்ட விதத்திலே அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகளை அவர் அறிந்திருக்கிறார், உங்களுடைய வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார், உங்களுடைய கண்ணீரை அவர் அறிந்திருக்கிறார், உங்களுடைய துயரத்தை அவர் அறிந்திருக்கிறார், உங்களுடைய பாரங்களை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் அவரால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை உள்ள கைகளில் என்ன செய்திருக்கிறேன்? வரைந்து வைத்திருக்கிறேன். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் எப்பொழுதும் உன்னை நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? பார்த்து கொண்டே இருக்கிறேன். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அவருக்கு மறைவாக எங்கேயும் போய்விட முடியாது. நீங்க நினைக்கலாம், என்னை யாரும் நினைக்கல, என்னை யாரும் நேசிக்கல, எனக்கு யாரும் உதவி செய்யல, எனக்காக யாரும் பரிந்து பேசல, எனக்காக என் புருஷன் கூட பேச மாட்டேங்கிறான், எனக்காக என் மனைவி கூட பேச மாட்டேங்கிறான், எனக்காக என் பிள்ளைகளோட பேசுறது இல்லை, எனக்காக யாருமே இல்லை என்று நினைக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய கண்கள் உன்னை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. உன்னை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்கள் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. அதனால நீங்கள் அவருக்கு மறைவாக இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவருடைய கண்கள் நோக்கி பார்த்து கொண்டு இருக்குமானால் அவருக்கு முன்பாக உத்தம இருதயத்தோடு இருக்கணும்ன்றதை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தர். உங்களுடைய சிந்தனைகளை ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தர், உங்களுடைய நினைவுகளை ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தர், உங்களுடைய விருப்பங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தர். சில நேரங்களில் புருஷனை ஏமாத்துறது எப்படின்னு சொல்லி டெக்னிக்கா யோசிக்கலாம், இல்ல மனைவியை எப்படி ஏமாத்தினாலும் டெக்னிக்கா யோசிக்கலாம், இல்ல பெற்றோரை எப்படி ஏமாத்தினாலும் நீங்க தந்திரமா யோசிக்கலாம். அந்த யோசனைகளை முதற்கொண்டு கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, இதுக்கு மட்டும் நீங்க வராதீங்க ஆண்டவரே, என் பிரச்சனைக்கு மட்டும் வாங்க, எனக்கு பிரச்சனைக்கு உதவி செய்ய மட்டும் வாங்க, என் பிள்ளைக்கு உடம்பு முடியல சுகமாக்குறதுக்கு மட்டும் வாங்க, என் தொழில விருத்தி அடைவதற்கான மட்டும் வாங்க, என் பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு மட்டும் வாங்க, என் பர்சனலுக்கு நீங்க வராதிங்க. நான் சினிமா பாட்டு கேட்பேன், சினிமா ரிங்டோன் வைப்பேன், தேவையில்லாத உட்கார்ந்து நான் படம் பார்ப்பேன், தேவையில்லாத உட்கார்ந்து என் செல்போன்ல நேரம் செலவு பண்ணுவேன். அதுக்கு நான் எல்லாரையும் ஏமாத்துற மாதிரி சீக்ரெட் நம்பர் போட்டு வச்சிருக்கிறேன். அதை மட்டும் நீங்க தொடாதீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. உங்களுடைய இருதயம் உத்தம இருதயமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு விளங்கும்படி சொல்லணும்னு சொன்னா, உங்க செல்போன் உத்தம செல்போனா இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்க செல்போன்ல நம்பர் லாக் போட்டு வைக்கிறதுல நம்ம கெட்டிக்காரங்களா இருக்கிறோம்.
ஆனா அந்த நம்பர் லாக் இல்லாம உங்க செல்போனை ஒருத்தர் ஓபன் பண்ணி பார்க்கிறதுக்கு நீங்க தாராளமாக செல்போனை கொடுக்குறீங்களா? இப்ப நான் கேட்கிறேன், வாலிப பிள்ளைகளா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், உங்க செல்போன் எல்லாம் என்கிட்ட கொடுங்கப்பா, இல்ல நம்பர் எல்லாம் ஓபன் பண்ணிட்டு கொடுங்க, நான் இன்னைக்கு சாயங்காலம் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் செல்போனை கொடுப்பீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. சில பையங்க தூக்கவே மாட்டேன்றாங்க. ஏன்னா அங்க பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். செல்போன் உத்தமமா இல்லை என்று அர்த்தம். உங்க செல்போன் எப்படி இருக்க வேண்டும்? உத்தமமா இருக்கணும். தூக்கி போட்டு செல்போன் பாரு, என் கை சுத்தமா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களை கர்த்தர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப தேவனுக்கு மறைவாக நாம் எதையும் செய்துவிட முடியாது. தேவனுடைய காரியங்களை நாம் எதையும் என்ன செய்ய உதறி தள்ளிவிட முடியாது. இப்ப ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். யாத்திராமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். யாத்திராமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நான் வாசிக்க போகிறோம். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்து பக்கம் 94வது பக்கம், 94வது பக்கம். இப்ப வாசிக்கலாம், எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய கர்த்தர் நானே. என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொருபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, தேவன் நமக்கு கொடுத்த கட்டளை, தேவன் நமக்கு கொடுத்த கற்பனை, இஸ்ரவேல் ஜனங்கள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சொல்ற வார்த்தை, கர்த்தர் சொல்ற காரியம் முதலாவதாக தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் யாரை முதலாவதாக வைக்க வேண்டும் என்று சொல்லி 4ஆம் வசனம் சொல்லுகிறது, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரில் உண்டாக்கிறதுக்கு ஒப்பான, அதற்கு ஒப்பாக நீங்கள் எதையும் வைக்க வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு ஒப்பாக நீங்கள் எதையும் வைக்க வேண்டாம். இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கிறிஸ்தவர்களிடத்திலே குறைந்து போயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்றைக்கு இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு விளங்கும்படி சொல்லுகிறேன். இன்றைக்கு முதலமைச்சர் உங்களுக்கு ஒரு நலத்திட்டங்களை கொடுக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். உங்களுக்கு எல்லாம் ஒரு தையல் மிஷின் கொடுக்கிறார், இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதாந்திர உதவித்தொகை 1000 ரூபாய் கொடுக்கிறார், இல்ல இலவச பட்டா கொடுக்கிறார் என்று சொன்னால், நீங்க நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. 10 மணிக்கு முதலமைச்சர் அந்த கூடுகைக்கு வராரு, அந்த இடத்துல வராரு, அந்த ஸ்டேஜ்ல வராருன்னா நீங்க 10:30 மணிக்கு போக முடியாது. அதோ 10 மணிக்கும் போக முடியாது. 6:30 மணிக்கு போய் உள்ள உட்காரணும். எத்தனை மணிக்கு உட்காரணும்? போய் பாருங்க, சும்மா போய் பாருங்க. சிஸ்டர் எத்தனை மணிக்கு போகணும் சிஸ்டர்? 6:30 மணிக்கு உட்காரணும். இதுக்கு போறேன், இதுக்கு போறேன், இதுக்கு போறேன், எதுக்கும் போக கூடாது. உள்ள போட்டு லாக் பண்ணிடுவோம். நான் சீரியஸா பேசுறேன். போனவங்கிட்ட கேட்டு பாருங்க. உள்ள போட்டு அடைச்சிடுவோம், லாக் பண்ணி செக்யூரிட்டி கொடுத்துருவோம். உங்களை போகும்போது செக் பண்ணிடுவோம். இத்தனை பேர் தான் ஃபர்ஸ்ட் ரோல உட்காரணும். யார் யார் எங்க போகணும், எப்படி போய் நிக்கணும், சிஎம் எப்படி அந்த கிஃப்ட வாங்கணும், அந்த பொருளை வாங்கினப்பறம் எந்த பக்கம் நடந்து போகணும், என்னென்னலாம் செய்யக்கூடாது, எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பான். முதலமைச்சர் போய் நிக்கிறதுக்கு நீ போய் கட்டி பிடிக்க கூடாது, நீ போய் காலை விடக்கூடாது, நீ போய் எனக்கு அவர்கிட்ட போய் பெட்டிஷனை கொடுக்க கூடாது, நீ அவர்கிட்ட நின்று பேசக்கூடாது, எதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துதான் உங்களை அனுப்புவோம். 6:30 மணிக்கு உள்ள நிக்கணும். எத்தனை மணிக்கு நிக்கணும்? 6:30 மணிக்கு நிக்கணும். இலவச பட்டா கொடுப்பான். அந்த பட்டா வாங்கி இடத்தை தேவைக்குள்ள உங்க பேரம் பேச்சு எடுத்துருவீங்க, அந்த இடமே இருக்காது. அதை வாங்குறதுக்கு வரிசையில் 6:30 மணிக்கு போய் நின்று தண்ணிக்கு போக கூடாது, எதுக்கும் போக கூடாது, உள்ள போட்டு லாக் பண்ணி அடைச்சிட்டு சிஎம் போனதுக்கு அப்புறம் தான் அவங்களை வெளியில விடுவான். எனக்கு அந்த கிஃப்டே வேணாம், எனக்கு இலவசப்பட்டாவே வேணாம், வெளியே போக முடியாது. எத்தனை மணிக்கு போகணும்? 10 மணிக்கு வர சிஎம் பாக்குறதுக்கு 6:30 மணிக்கு போகணும். சர்வவல்ல தேவன்
வானத்தையும் பூமி உண்டாக்கினவர். அவரை ஆராதிக்கிறதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கிட்டு நம்ம நேரம் தாழ்த்தி வரோம்னா என்ன அர்த்தம்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை என்றுதான் அர்த்தம். இதற்கு எந்த சாக்கு போக்கு சொன்னாலும் அதற்கு ஈடாக பல காரணங்கள் சொல்லலாம். பிள்ளைகளை காரணம் சொல்லலாம், தண்ணீரை காரணம் சொல்லலாம், வீட்டை காரணம் சொல்லலாம், ரெஸ்ட் ரூம் காரணம் சொல்லலாம். எத்தனை காரணம் சொன்னாலும் அதற்கு ஈடாகாது. சரி, நான் கேட்கிறேன், உள்ள 10 வயசு ஆனாலும் நீங்க 7 மணிக்கு சர்ச்சைக்கு வந்துருவீங்களா? ஒரு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? இல்லைங்க, என் பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கு, அதனால லேட்டா வர்றேன். என் பிள்ளை 10 வயசு ஆகுது, கரெக்டா வந்துருவேன், உங்களால உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? முடியாது. ஏனென்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. ஏனென்றால் இந்த வருகிற காலத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து சபையும் போதிக்கிறது இல்லை, சபைக்கான போதகர்களும் போதிக்கிறது இல்லை. யூடியூப்ல பேசுற பிரசங்கியார்கள் கர்த்தருக்கு கொடுத்ததான பயத்தை போதிக்கிறது இல்லை, கர்த்தருக்கு கொடுத்ததான சத்தியமே போதிக்கிறது இல்லை. ஆண்டவர் 10 கட்டளைகளில முதல் கட்டளையாக இயேசு சொல்லியிருக்கிறார், என்னை என்று வேறு எதற்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறார். வசனம் சொல்கிறது, என்னை என்று இதற்கு ஒப்பாக வேலையோ குடும்பமோ பிள்ளைகளோ புருஷனோ மனைவியோ தொழிலோ வியாபாரமோ வேலை ஸ்தலமோ எதுவும் எனக்கு முக்கியம் இல்லை. எதுதான் எனக்கு முக்கியம்? தேவனாகிய கர்த்தர் தான் எனக்கு முக்கியம் என்றால் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவர். அவர் ஒருவரை நித்திய ஜீவனை தந்துறவர். அவர் ஒருவரை உங்களுடைய பாவத்துக்காக ரத்தம் சிந்தினவர். அவர் ஒருவரை உங்களுக்காக அடிக்கப்பட்டவர். அவரை உங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினவர். அவர் சொல்லி இருக்கிறார், என்ன என்று வேற தேவைகளை உண்டாக்க வேண்டாம். இதற்கு ஒப்பாக, இந்த ஒப்பாகன்னு சொன்னா நீங்க தேவனுக்கு பயப்படாம வேற எதுக்கோ பயப்படுறீங்கல்ல, அதுதான் விக்கிரகம். வேற எதுக்கோ நீங்க பயப்படுறீங்க. ஏதோ ஒரு பயம் உங்களை ஆளுகை செய்திருக்கிறது. ஏதோ ஒரு பயத்தினாலதான் எதற்கு கீழ்ப்படுகிறோமோ, எதை நாம் நேசிக்கிறோமோ அதற்கு நீங்கள் அடிமையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். எந்த விஷயமா சரி, நான் காலையில எந்திரிச்சு நீங்க நான் ஜெபம் பண்ணணும், 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் ஜெபிக்கணும், இல்ல நான் சபைக்கு போகணும், வேதாம கூட்டத்துக்கு போகணும், பைபிள் ஸ்டடிக்கு போகணும், உபவாச ஜெபத்துக்கு போகணும், ஆராதனைக்கு போகணும், தேவனுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்குறது விட்டுட்டு நாம் வேற ஏதோ ஒன்றுக்கு முக்கியத்துவம் கொடுப்போமானால் அது வசனம் சொல்லுகிறது, அது விக்கிரக ஆராதனையா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, தேவனை தேடாம அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காம அதற்கு ஒப்பாக வேற ஏதோ ஒரு காரியத்தை செய்வோமானால் அது தேவனுக்கு விரோதமான பகையா இருக்கிறது. வசனம் 5ஆம் வசனத்தை வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆறாம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்குமா? 6ஆம் வசனத்தை, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்வதற்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருப்பேன். தேவனை நேசிச்சீங்கன்னா 1000 தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும். 1000 தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும். ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி அப்படின்னு சொன்னோம்னா, நான் சொல்லுவேன், மதுரை தமிழ்நாட்டில் ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி எதுன்னு சொன்னா திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோவில், தூத்துக்குடி. இது ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி. எனக்கு தெரிந்த அளவுக்கு நான் சொல்றேன். செல்வத்தினாலே செழிப்பா இருக்கிறவர்கள் அவர்கள். ஏன் தெரியுமா? ஒரு காலத்துல நீங்கள் வரலாறு எடுத்து படித்து பார்ப்பீர்களா, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி எல்லாம் ஒரு சமுதாயத்தினர் ஒதுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தினராக இருந்தார்கள், வெறுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தினராக இருந்தார்கள், தள்ளப்பட்ட ஒரு சமுதாயத்தினராக இருந்தார்கள். ஆனால் மிஷினரிகள் அங்கெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை, சுவிசேஷத்தை பிரசங்கித்தபடினாலே இன்றைக்கு இந்த மாவட்டங்கள் எல்லாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீங்க அமெரிக்கா போங்க, யூகே போங்க, லண்டன் போங்க, ஜெர்மன் போங்க, எந்த நாட்டுக்கு போனாலும் 10 பேர் இருக்கிறான்னா 2 பேர் திருநெல்வேலிக்காரன், அவர்கள் தூத்துக்குடிக்காரன். எங்க போனாலும், ஏனென்றால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்திருக்கிறார். வசனம் ஏனென்றால் அவர்கள் உண்மையாய் கர்த்தரை நேசித்தபடினாலே
என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனையை கை கொள்கிறவனுக்கோ எத்தனை தலைமுறை மட்டும்? 1000 தலைமுறை மட்டும் நான் உங்களை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். 1000 தலைமுறை மட்டும், 1000 தலைமுறை மட்டும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உண்மையாய் அவர் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாராம்? சமீபமாய் இருக்கிறார், சமீபமாய் இருக்கிறார். அப்ப நம்ம கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து பாருங்க. நீங்க தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. அவரை நீங்க நேசிச்சு பாருங்க. உங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். சொல்லுவான், எங்க 5 தலைமுறைக்கு முன்னால எங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், இன்னைக்கு நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கிறோம். நீங்க ஆசீர்வாதம் ஏனென்றால் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னன்னு ஒரு சில காரியத்தை வேகமாக நாம் தியானிக்க போகிறோம். நீதிமொழியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துக்கு நேராக வருவோம். நீதிமொழிகள் 8வது அதிகாரம், நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், 8ஆம் அதிகாரம் 13வது வசனம், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். எதை வெறுப்பதாம்? தீமை. எதெல்லாம் உங்களுக்கு தீமைன்னு தெரியுதோ, எதெல்லாம் பாவம்னு தெரியுதோ, எதெல்லாம் தேவனுக்கு பிரியம் இல்லாததுன்னு தெரியுதோ, அதை விட்டு நாம் விலகுவதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. யோசேப்பு சொன்னா, கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்க நான் எப்படி பாவம் செய்வது? கர்த்தர் கூட இருந்தாரு, பார்த்தானா? கூட நடந்து போன பார்த்தானா? இல்ல. ஆனால் பரலோகத்திலிருந்து என் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அந்த பாவத்துக்கு இச்சைகளுக்கு அவன் விலகி ஓடினான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார், அந்த தேசத்துக்கு அதிபதியாய் கர்த்தர் மாற்றினார். இப்ப என்னைக்கு நாம் தீமையை விட்டு விலகுகிறோமோ, எது பாவம் என்று தெரிகிறதோ, எது குற்றம் என்று தெரிகிறதோ, எது அநியாயம் என்று தெரிகிறதோ, எது தேவனுக்கு பிரியமில்லாத என்று தெரிகிறதோ, அதை விட்டு நாம் விலக வேண்டும் என்று போதிக்கிறது. அதை சொல்லுகிறது வசனம் சொல்லுவது, பெருமையையும் அகந்தையையும் தீய வழிகளையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். இதெல்லாம் எது தீமை? இதெல்லாம் எது பாவம்? எது பாவம்? பெருமை. எது பாவம்? அகந்தையான பேச்சு. எது பாவம்? தீய வழிகள். எது பாவம்? புரட்டு வாய். இது எல்லாமே பாவத்திற்குரியது என்று வேதம் போதிக்கிறது. இப்ப உங்களுடைய மனசாட்சி இது பாவம் என்று சொல்லுமானால், இது தேவனுக்கு பிரியமில்லாத சொல்லுமானால், இது தேவன் அருவருக்கிற காரியம் என்று சொல்லுமானால், உடனே அதை விட்டு விலகுவதுதான் தீமையை விட்டு விலகுவது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்தையும் செஞ்சுட்டு கர்த்தர் என்னை மன்னிப்பார், கர்த்தர் என்னை மன்னிப்பார், தெரியாம உணர்ந்துட்டு ஆண்டவரே, தெரியாம செஞ்சுட்டு ஆண்டவரே, தெரியாம பார்த்துட்டு ஆண்டவரே, தெரியாம இல்லை. நீ அதை விட்டு விலகு. தீமோத்தேயுக்கு பவுல் சொல்கிறார், பாழியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு. நடக்காத, என்ன செய்ய? ஓடு. அது வரும். நீதிமொழி புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை கடந்த வாரத்தை பிள்ளைகளுக்கு நான் வாசித்து காமிட்டேன். அது அழகாய் வரும், அது சூப்பரா இருக்கும். இந்த வயசுல சொல்லுவாங்க, கழுதையை பார்த்தா கூட அழகாத்தான் தெரியும், ஏன்னா வயசு அப்படி. ஆனால் வசனம் சொல்கிறது, அது பாவம். அம்பு அவன் ஈரனை பிளந்தது, அவள் அநேகரை கொலை செய்தவள். இந்த பாவம் என்ன செய்து? உங்களை கொலை செய்து கொடுக்கிறது. இந்த பாவம் என்ன சொல்கிறது? உங்களை பாவத்துக்கு நேராய், நரகத்துக்கு நேராய் கொண்டு போகிறது. இந்த பாவக்கிரியை தேவனுக்கு பயப்படாமல் வாழும் போது அது பாவம் செய்ய துணிகரத்தை ஏற்படுத்துகிறது. கடவுள் பயம் இல்லாததுனால பாவம் செய்கிறதுக்கு கூசாமல் போய் பேசுகிறது, கூசாமல் திருடுகிறது, கூசாமல் பாவம் செய்யும்படி உங்களுடைய கைகளை ஏவுகிறது, உங்க சிந்தனைகளை ஏவுகிறது, உங்களுடைய வாயை ஏவுகிறது, உங்களுடைய இருதயத்தின் ஏவுகிறது. ஏனென்றால் பாவம் செய்யும்படி இது ஏவுகிறது. ஏனென்றால் அவர் கடவுளுக்கு பயப்படவில்லை. கடவுளுக்கு பயப்படாதவன், கர்த்தருக்கு பயப்படாதவன் துணிகரமாய் தன்னுடைய வாழ்க்கையில் பாவத்தை செய்து கொண்டு வருகிறார். இதுதான் வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் பாவம் செய்ய மாட்டான். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் பாவம் செய்ய மாட்டான். இப்ப சில நேரங்களில் பயம் வருகிறது நம்முடைய வாழ்க்கையில. சிலருக்கு ஜெயிண்ட் வீல்ல போனா ஒரு பயம் வரும், சிலருக்கு நாயை பார்த்த உடனே பயம் வரும், சிலருக்கு கரப்பான் பூச்சியை பார்த்தா பயம் வரும்,
சிலருக்கு பூனையை பார்த்த பயம் வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றை பார்த்தவன் என்ன வந்துடுது, அது ஒரு இயல்பான பயம் எல்லாருக்குள்ள என்ன செய்யுது இருக்குது. வீரன் சூரன் எல்லாம் பேசுவாங்க. வீட்டுக்காரையே வாயா அப்படின்வாங்க. என்ன செய்வாங்க, வீட்டுக்காரர போயா அப்படின்வாங்க. வீட்டுக்கார மதிக்கவே மாட்டாங்க. பாத்ரூம்குள்ள இருந்து கத்துவாங்க, ஓ என்னன்னு பார்த்தா ஒரு கரப்பான் பூச்சி. அப்போ நினைத்துக் கொள்ள வேண்டும், கரப்பான் பூச்சியை விட சாதாரணமானவர்கள் நாம ஆண்கள். இது இயல்பான பயம் வருகிறது. இரண்டாவது ஒரு பயம் வருகிறது. அது என்ன பயம் என்று சொன்னால் வேதனை உண்டாக்குகிற பயம். ரோமர்கள் நிருபத்துக்கு நேராய் திருப்புவோம். ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம். ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். எல்லாரும் வேத புஸ்தகத்தை திருப்பிக்கொள்ளும். ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கலாம். மேலும் எவர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நாம் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். கடவுளுக்கு பயப்படுகிறதில்லை. ஆனால் எதற்கு பயப்படுகிறோம் என்று சொன்னால் அடிமைத்தனத்திற்கு பயப்படுகிறோம். ஏதோ ஒன்றை உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. ஏதோ ஒன்று தேவனிடத்தில் கிட்டி சேர விடாதபடி அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பாவத்திலிருந்தும் சாபத்தினத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்கினார். கடன் என்ற ஒரு அடிமைத்தனம், வியாதி என்ற அடிமைத்தனம், பணம் என்ற அடிமைத்தனம், ஏதோ ஒரு காரியத்துல நீங்கள் என்னவாக்கப்பட்டிருக்கிறீர்கள், அடிமையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த காலங்களில் கர்த்தர் அதுல இருந்து உங்களை என்ன செய்ய போகிறார், விடுதலை ஆக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் திரும்பவும் அந்த அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகும் இன்னொரு மனிதனுக்கு நீங்கள் அடிமையாய் இருக்கும்படி கர்த்தர் விரும்பவில்லை. ஆண்டவராய் கர்த்தர் உங்களை சுயாதீனமாய் இருக்கும்படி கர்த்தர் விரும்பினார். அல்லேலூயா. ஒரு பறவை அதிகமா நேசிக்கிற ஒருவர், ஒரு பறவைகள் மேல அதிகமாய் அன்பு செலுத்துகிற ஒருவர் அதன் வழியாய் நடந்து போனாராம். ஒரு கடையிலே அநேக பறவைகளை அடைத்து வைத்து விற்பனை செய்து கொண்டிருந்தார். உடனே அந்த நபர் அந்த கடைக்காரரிடத்துல போய் இந்த பறவைகள் எல்லாம் என்ன விலை என்று கேட்டார். இந்த பறவைகள் எல்லாம் என்ன விலை என்று கேட்டார். அவர் ஒரு தொகையை சொன்னார். அந்த தொகையை நான் செலுத்தி விடுகிறேன் என்று சொல்லி அந்த தொகையை அந்த கடைக்காரரிடம் கொடுத்து விட்டார். கொடுத்து விட்டு இப்பொழுது சொன்னார், இந்த பறவைகளை எல்லாம் எப்படி கொண்டு போக போகிறீர்கள் என்று கேட்டார் அந்த கடைக்காரன். அவன் சொன்னான், எல்லா பறவைகளையும் திறந்து விட்டு விடு என்று சொன்னான். எல்லா பறவைகளையும் என்ன செய்து விடு, திறந்து விட்டு விடு, திறந்து விட்டுரு, திறந்து விட்டுரு. திறந்து விட்ட உடனே அநேக பறவைகள் எல்லாம் என்ன செய்து விட்டது, பறந்து போய்விட்டது, பறந்து போய்விட்டது. எல்லா பறவைகளும் பறந்து போய்விட்டது, எல்லா பறவைகளும் பறந்து போய்விட்டது. மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அந்த பணம் கொடுத்தவர் கடந்து போனாராம். ஏன் இந்த கதையை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்திற்காகவும் உங்களுடைய அடிமைத்தனத்திற்காகவும் கல்வாரி சிலுவையிலே இயேசு இரத்தம் சிந்தி உங்களை சுயாதீனம் உள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறார். நீங்கள் சுயாதீனம் உள்ளவர்கள். நீங்கள் யாருக்கும் அடிமைப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் யாருக்கும் அடிமையானவர்கள் அல்ல. பணத்திற்கு நீங்கள் அடிமையானவர்கள் அல்ல. வியாதிக்கு நீங்கள் அடிமையானவர்கள் அல்ல. எந்த ஒரு மனுஷனுக்கும் நீங்கள் அடிமையானவர்கள் அல்ல. நீங்கள் தேவனுக்கு மட்டுமே பயப்பட வேண்டும். அல்லேலூயா. ஏதோ ஒரு மனுஷனுக்கு நீங்கள் பயந்து வாழ்வீர்களானால் அது உங்கள் ஜீவகாலம் எல்லாம் உங்களை அடிமைத்தனத்திலே வைத்துவிடும். இந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். அதற்காகத்தான் இயேசு ரத்தம் சிந்தினார். இதுதான் சொல்றாரு, நீங்கள் திரும்பவும் அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், திரும்பவும் அந்த பாவத்திலே நீ சிக்கிக் கொள்ளாத. இந்த பறவைகள் எல்லாம் அது பறந்து எங்க போகிறது, மரத்திலே போய் விடுகிறது.
திரும்பவும் அந்த கூற்றுக்குள்ளாக வருமானால், திரும்பவும் அந்த கடைக்குள்ள அந்த பறவைகள் வருமானால், அந்த கடைக்காரர் என்ன செய்வார்? திரும்பவும் அடைத்து வைத்துக் கொள்வார். ஏனென்றால் திரும்பவும் ஒரு பிசினஸ் பண்ணலாம், திரும்பவும் அதை வித்துடலாம், திரும்பவும் விற்பனை செய்யலாம். ஆனா எந்த பறவை அந்த கூற்றுக்குள்ளே வராமல், அந்த கடைக்குள்ளே வராமல், அது பறந்து வராந்திரமான மரங்களின் செடிகளில் போய் அமர்ந்து விடுகிறதோ, பிழைத்துக் கொள்கிறது. திரும்பவும் அந்த கூற்றுக்குள் வருமானால், திரும்பவும் அந்த கடைக்குள்ள வருமானால் அது சிக்கிக்கொள்ளும். இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தது விக்கிரியை சுயாதீனமாய் கர்த்தருக்கு மட்டும் நீ பயப்படு. நீ எந்த மனுஷனுக்கு பயப்படாத, எந்த கிரியைகளுக்கு பயப்படாத, எந்த சக்திக்கு பயப்படாத. நான் அவர்களுக்காக கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி உங்களை மீட்டெடுத்து விட்டு நீ பயப்படாம நீ சுயாதீனம் உள்ளவர்களாய் தேவனுக்கு மட்டும் பயப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். 16 வசனம் சொல்கிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை, நீ மனுஷனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை. நீ மனுஷனுடைய பிள்ளை இல்ல. அப்பாவுக்கு அம்மாவுக்கு நீ பிறந்திருக்கலாம், உன்னுடைய அப்பா ஒருத்தர் இருக்கலாம், அம்மா ஒருத்தர் இருக்கலாம், தாத்தா ஒருத்தர் இருக்கலாம், பாட்டி ஒருத்தர் இருக்கலாம், சித்தி ஒருத்தர் இருக்கலாம், சித்தப்பா ஒருத்தர் இருக்கலாம், உங்க உறவு மாமா யாராக இருக்கலாம். ஆனால் இயேசு சொல்கிறார், நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை. நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுனால நீ சுயாதீனம் உள்ளவனா இருக்கணும். நீ யாருக்கு அடிமையா நிற்க கூடாது, நீ யாருக்கு கைகட்டி நிற்க கூடாது. நீ விடுதலை ஆக்கப்பட்ட பிள்ளை என்று கர்த்தர் தாமே உன்னோடு கூட சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை உங்களுக்கு காட்டுகிறேன். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். வாசிங்களா? சேர்ந்து வாசிப்போம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுளுக்கு பயப்படணும் முதல்ல சொன்னேன், தேவனுக்கு பயப்படணும் சொன்னேன், கர்த்தருக்கு பயப்படணும் சொன்னேன், யாருக்கு பயப்படக்கூடாதுன்னு சொன்னேன், மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. இந்த உலகத்துல காண்கிறதுக்கு நீ பயப்படக்கூடாது, எந்த சக்திக்கு நீ பயப்படக்கூடாது, உன்னுடைய பலகீனத்துக்கு நீ பயப்படாத. ஐயோ என் வாழ்க்கை பலகீனமா போச்சு, என் வாழ்க்கை இப்படிதானா அவ்வளவுதானா, பயப்படாத. கர்த்தரும் கூட இருக்கிறார், பலம் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். எனக்கு சொன்னாங்க, நீ ஆஞ்சியோ பண்ணிட்டேன்னா அவ்வளவுதான், நீ ஒண்ணுமே செய்ய முடியாது, நடக்கக்கூடாது, உட்காரக்கூடாது, பேசக்கூடாது, ஓடக்கூடாது, வண்டி ஓட்டக்கூடாது, நீ எதுவுமே செய்ய முடியாது, நீ எப்படிதான் இருக்கலாம், ஒரு பொம்மை மாதிரி இருக்க வேண்டியதான். இயேசுவின் நாமத்தினால ஜெபம், ஆண்டவரே எனக்கு அதுல இருந்து விடுதலை கொடுங்க. கர்த்தர் விடுதலை கொடுத்தாரு, கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுத்தாரு. நான் அதற்கு அடிமைப்பட்டவன் அல்ல. அல்லேலூயா. நான் அதற்கு அடிமைப்பட்டவன் அல்ல. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் உங்க அடிமைத்தனம் பண்ணுதோ அது இயேசு நாமத்தினால நீங்க ஜெயம் எடுக்கணும், நீங்க ஜெயம் எடுக்கணும். சகோதரனே, சகோதரியே, ஆண்டுடைய பிள்ளைகளை, வாடிவ பிள்ளைகளை, உங்களுக்கு எல்லாரும் சொல்றேன், எதுவும் உங்களை அடிமைப்படுத்த கூடாது. செல்போன் ஆனாலும் சரி, உறவுகளானாலும் சரி, பாய் ஃப்ரெண்ட் ஆனாலும் சரி, கேர்ள் ஃப்ரெண்ட் ஆனாலும் சரி, உலகத்தில் எதுதான் உனக்கு உயர்ந்ததா தெரியுதோ அது உன்னை அடிமைப்படுத்த கூடாது. இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர நீ ஒருவருக்கும் பயப்படக்கூடாது. அல்லேலூயா. உன்னுடைய பயம் கர்த்தருக்கு மட்டும்தான் என்று இருக்க வேண்டும். நீ கர்த்தருக்கு மட்டும் பயப்படும்படியாகத்தான் கர்த்தர் உன்னை அழைத்து இருக்கிறார், தெரிந்து வைத்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் என்ன ஆவி கொடுத்திருக்கிறாராம்? பலமும். சொல்லுங்க, பலமும், தைரியமும், தெளிவும், அன்பும், புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நான் பயப்பட மாட்டேன். இன்னைக்கு நிறைய காரியங்களை குறித்து பயம், எக்ஸாம் குறித்து பயம், வாழ்க்கை குறித்து எதிர்காலம் எப்படி இருக்கும் பயம், நான் படிக்கிற படிப்புக்கு வேலை கிடைக்குமான்ற பயம், சிலருக்கு பயம் நல்ல மனைவி கிடைக்குமான்ற பயம், சிலருக்கு பயம் நல்ல புருஷன் கிடைக்குமான்ற பயம், நல்ல வேலை கிடைக்குமான்ற பயம். இந்த பயத்தை எல்லாம் இயேசுவின் நாமத்தினால தூக்கி போட்டுருங்க. அல்லேலூயா.
நம்ம சபையிலிருந்து போன எல்லாருமே பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கல, சாதாரண படிப்பு தான். கர்த்தர் அவர்களை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தர் மேன்மையா வச்சிருக்கிறாரு. பெரிய இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சவங்க இல்ல, பெருசா பெரிய பெரிய இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சவங்க இல்ல, பெரிய பெரிய பேர் சொல்ற மாதிரி இடத்துல படிச்சவங்க இல்ல. சாதாரண படிப்பு தான், சாதாரண காலேஜ் தான். ஆனா கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. நீ கடவுளுக்கு பயப்படும்போது கர்த்தர் ஒண்ணு உயர்த்துவாரு. என்ன படிக்கிற, எப்படி படிக்கிற, என்ன காலேஜ்ல படிக்கிற, எந்த இடத்துல படிக்கிற முக்கியம் இல்ல. கர்த்தருக்கு நீ பயந்தா கர்த்தர் ஒண்ணு உயர்த்துவாரு. வாலிப தம்பி, உனக்கு இயேசு நாமத்துல சொல்றேன், நீ கர்த்தரால நீ உயர்த்தப்படுவ, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவ. நீ கடவுளுக்கு பயப்படும் போது கர்த்தர் ஒண்ணு உயர்த்துவாரு. உயர்வு தேவனால் வருகிறது. நான் உங்களுக்கு எத்தனை பேரை காண்பிக்கட்டும்? காருண்யா படித்தவர்கள், பெரிய பெரிய கல்லூரிகளில் படித்தவர்கள், பெரிய பெரிய இடத்துல படித்தவர்கள் சாதாரணமான வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, சாதாரணமா இருக்கிறாங்க. உயர்வது தேவனாலே வருகிறது, மேன்மை கர்த்தராலே வருகிறது, ஆசீர்வாதம் தேவனால் வருகிறது. அதனால நீ மனிதனுக்கு பயப்படாத, நீ தேவனுக்கு பயப்பட வேண்டும். 1 யோவான் 4 அதிகாரம் 18 வசனம் சொல்கிறது. உங்களுக்கு அதை காட்டுகிறேன். 1 யோவான் 4 அதிகாரம் 18 வசனம். அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது எப்படி உள்ளதாம்? வேதனை, பயம். இன்னைக்கு அநேகரை நான் பார்க்கிறேன், மனுஷனுக்கு பயப்படுறீங்க. அநேகர் உங்களுடைய உலகத்தின் காரியத்தில் ஏதோ ஒரு பயத்தினால் நீங்க பிடிக்கப்பட்டிருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து இந்த கால வேளையில அந்த பயத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க முடிய கர்த்தர் விரும்புகிறார். ஐயோ அவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, ஐயோ அவங்க என்ன பேசிடுவாங்களோ, ஐயோ அவங்க என்ன நினைச்சுக்கிடுவாங்களோ, ஐயோ அவங்க என்ன சொல்லுவாங்களோ, இதை செஞ்சா அவங்களுக்கு பிடிக்குமா, இதை செஞ்சா அவங்களுக்கு பிடிக்காது, இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இப்படி வாழக்கூடாது, அப்படி வாழக்கூடாதுன்னு இந்த உலகத்திற்காக உலக மனிதர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்ல, நீ அதெல்லாம் விட்டு வெளியே வா. வசனம் சொல்லுகிறது, பயம் உங்களை என்ன செய்யுமா? அந்த 1 யோவான் 4 அதிகாரத்துல அந்த வசனத்தை திரும்ப வாசிப்போம். அன்பிலே பயம் இல்லை. சொல்லுங்க, அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு என்ன செய்கிறது? பயத்தை புறம்பே தள்ளுகிறது. பயமானது என்ன உள்ளது? வேதனை உள்ளது, பூரணப்பட்டவன் அல்ல. அல்லேலூயா. அன்பு, கிறிஸ்துவின் மேல ஒரு அன்பு உள்ள வந்துருச்சுன்னா எதை குறித்தும் பயப்பட மாட்டோம். அல்லேலூயா. எதை குறித்தும் பயப்பட மாட்டோம், எதை குறித்தும் பயம் வராது. கிறிஸ்துவின் அன்பு உங்களை நெருக்கி ஏவும் பொழுது, நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், நாளை கழிச்சு என்ன செய்ய போகிறோம், அதுக்கு என்ன பண்ண போறோம், இதுக்கு என்ன பண்ண போறோம், எதை குறித்து பயமில்ல. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. கர்த்தரை நீ நம்பு, நீ தேவனை நம்பு. நானும் அதை ஃபாலோ பண்றேன், என் பிள்ளைகளுக்கு அதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். அல்லேலூயா. எப்சிபாவுக்கு அதான் சொல்லிக் கொடுக்குறேன். டாடி எம்ஏ அங்க படிக்கணும், டாடி இங்க படிக்கணும், டாடி நீ எங்கனாலும் படிச்சு கர்த்தரை நீ நம்பு. என்கிட்ட காசு கிடையாது, என்கிட்ட பணம் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை வர வருமானத்துல உங்களுக்கு நல்ல சாப்பாடு போடுறேன், ஊழியத்துக்கு செலவு பண்றேன், அவ்வளவுதான் எனக்கு. வேற இதுல சேர்த்து வச்சிருக்கேன். என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிறேன், எவ்வளவு கையில வச்சிருக்கிறேன். என் ஜிபேல இருக்குது 4 ரூபா 50 பைசா. பெருசா ஒண்ணும் இல்லை. நான் மகட்ட சொல்றேன், நீ கர்த்தரை நம்பு. உன்னைய கொண்டு போய் சென்னையில படிக்க வைக்கணும், பெங்களூர்ல படிக்க வைக்கணும், ஹைதராபாத்ல படிக்க வைக்கணும், டெல்லியில படிக்க வைக்கணும்னாலும் கர்த்தருக்கு சித்தமானாலும் பணம் வரும். நீ போய் படி, நான் அதுக்கு தடை இல்லை. ஆனா நான் ஒவ்வொருத்தட்ட நீ மகளை படிக்க வைக்கணும் காசு கொடுங்க, மகளை படிக்க வைக்கிறேன் காசு கொடுங்க நான் கேட்க மாட்டேன். நீ கர்த்தரை நம்பு, நீ தேவனை நம்பு. நான் அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தரை நம்புங்க, நீங்க தேவனுக்கு பயப்படுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இதுவரைக்கும் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் இந்த சபையை கட்டுவதற்கும் இந்த சபையினுடைய எல்லா காரியத்தை வாங்குறதுக்கும் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. வேற எங்க இருந்து இல்லை. கர்த்தரால உண்டான ஆசீர்வாதம், கர்த்தரால உண்டான நன்மை, கர்த்தரால உண்டான கிருபை. அல்லேலூயா. ஆதிபட்டிக்கு வரும்போது ஒண்ணு இல்லாம வந்தோம். அந்த கர்த்தர் இவ்வளவு நன்மையான காரியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் தேவனுக்கு எப்பொழுதும் உண்மை உள்ளவனா இருக்கிறேன், எப்பொழுதும் தேவனை நான் துதிக்கிறேன், எப்பொழுதும் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். இது எங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. நாம் மனுஷனுக்கு பயப்படும் போது, அந்த மனுஷனுக்கு பயப்படும் போது அது நமக்கு கண்ணியா இருக்கிறது. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன், நேராக அப்படின்னா வேகமா போகலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம்
29ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் எல்லாரும் கைகளை எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் வேத புஸ்தகத்துக்கு இருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 13வது வசனம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினாலே இடத்துல சேர்ந்து தங்கள் உதடுகளினாலே என்னை கனமணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷனால் போதிக்கப்பட்ட கற்பனையாயிருக்கு. இது எப்படிப்பட்ட பயம் என்று சொன்னால், மத சடங்காச்சாரத்தை பின்பற்றுகிற ஒரு பயம். என்ன பயம் இது? மத சடங்காச்சாரத்தை பின்பற்றுகிற பயம். ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போயிடு, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிடு, இல்லைன்னா அந்த வாரம் பூரா நமக்கு என்னவா இருக்கும்? பிரச்சனையா இருக்கும். எப்படியாயிலும் போய் என்ன வந்துரு, திருவிருந்து எடுத்து வந்துரு, இல்லைன்னா நமக்கு பிரச்சனையா வரும். எப்படியா ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு வந்துரு. எப்படி வந்துரு? எப்படியாவது போய் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு வந்துரு, கோயில போய் கும்பிட்டுட்டு வந்துரு, சரியா போகும். இதான் சொல்லுகிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனை. மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனை. சர்ச்சுக்கு போயிரு, வார வாரம் சர்ச்சுக்கு போயிடு, காணிக்க போட்டு, தசமம் போட்டு, என்ன பண்ணிரு, சர்ச்சுக்கு போயிடு, திருவிருந்து எடுத்துரு. இது நாளை மட்டும் நேசிச்சிரு, கரெக்டா பண்ணிரு. இது மனுஷனால் உண்டாக்கப்பட்ட கற்பனை. கர்த்தருக்கு பயப்படுவது குறித்து அவர் சொல்றாரு, தங்கள் வாயினால் என்னை சேர்ந்து தன் உதடுகளினால் என்னை கனமணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ கறிக்கடையிலும் கோழிக்கடையிலும் மீன்கடையிலும் இருக்கிறது. எங்க இருக்கிறது? எங்க இருக்கிறது? எங்க இருக்குது? வீட்டை பூட்டணும்னா பூட்டலையா? இழுத்து பார்க்க நினைச்சேன், பூட்ட மறந்துட்டு வந்துட்டேன். கதவை தள்ளி பார்க்க நினைச்சேன், மறந்துட்டு வந்துட்டேன். ஐயையோ, அடுப்பு அமர்த்தினா என்னன்னு தெரியலையே. ஐயையோ, அந்த லைட்டை அமர்த்தலையே. பாத்ரூம்ல எங்க வந்து, பாத்ரூம் லைட் அமர்த்தினீங்களா? இங்க வந்து கேட்பாங்க, பாத்ரூம் லைட்டை போட்டு விட்டு வந்தீங்களே, அமர்த்தினீங்களா? வசனம் சொல்லுகிறது, இங்க கர்த்தரை துதிக்கிற துதி ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஹல்லேலூயான்றது. ஆனா இருதயம் எங்க இருக்கு? பூட்டணும்னா பூட்டலையா? இந்த 500 சில்லறை மாத்திரம் காலையில பால் வாங்கும் போது அந்த பொம்பளை கரெக்டா கொடுத்தாளா? என்னன்னா என்னலையா? கரெக்டா என்னன்னா எண்ணம் பூரா எங்க இருக்கு? இன்னைக்கு இப்ப இங்க இருக்கீங்க, உங்க எண்ணங்கள் எங்க இருக்கு? இன்னும் சொல்லுங்க, வசனத்துல இருக்கா? ஆண்டு சொல்றாரு, ஆண்டு அதான் தெளிவா சொல்லுது, இருதயமோ எங்கே இருக்கு? தூரமா இருக்கு. ஆனா நல்லா கவனிக்கிறதுமோன்னு என்ன பாக்குறீங்க. இப்படி கவனிச்சிருந்தா தான் நேரம் சபை பெரிய இன்னைக்கு எல்லாம் ஆசிரம் வந்திருக்குமே. இருதயம் எங்க இருக்கு? தூரம் இருக்கு. இதை கர்த்தர் வெறுக்கிறார். இந்த கர்த்தரை விரும்பல. ஏதோ ஒரு அட்டெண்டன்ஸ் போடுறதுக்காகவோ, ஏதோ வந்து ஒரு கும்பிட்டு போறதுக்காகவோ, ஏதோ கோயில வந்து உட்கார்ந்துட்டு போறதுக்காக அல்ல. இங்க தேவனுக்கு பயப்படுகிற பயம் அன்பினாலே உண்டாகும்படி, அன்பினாலே உண்டாகும்படி மனிதனுக்கு பயப்படுது. இந்த வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். இயேசு கிறிஸ்து இந்த சம்பவத்தை மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல சொல்லி காட்டுறாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் வாசிக்க போகிறோம். எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? 7வது வசனம், 8வது வசனம், 9வது வசனம் வாசிங்க. மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் இடத்துல சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது. மனுஷனுடைய கற்பனையை உபதேசங்களை போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறாரு. கர்த்தர் அதை வெறுக்கிறாருங்க. ஏதோ ஒரு அட்டெண்டன்ஸ் போடுறதுக்காக அல்ல. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன போது மகிழ்ச்சி, சந்தோஷம். இதுதான் தேவன் மேல உள்ள அன்பு. இதுதான் தேவன் மேல உள்ள அன்பு. உங்க உறவினர் வெளிநாட்டுல இருந்து வர்றாங்க, 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு வர்றாங்க. 10 மணிக்கு பிளைட். எத்தனை மணிக்கு பிளைட்? விமானம் எத்தனை மணிக்கு வரப்போகுது?
10 மணிக்கு வரப்போகுது. ஆனா நீங்க எத்தனை மணிக்கு போவீங்க? நீங்களே உங்க ஆன்சரை நீங்களே வச்சுக்கோங்க. உங்க ஆன்சரை நீங்களே வச்சுக்கோங்க. இது எதை காட்டுகிறது? மனுஷனுக்கு பயப்படுகிற பயத்தை காட்டு. லேட்டா போன, ஏன்டா இத்தனை வருஷம் ஆச்சு என்னை கூப்பிடுறதுக்கு இவ்வளவு நாள் வந்து உனக்கு எவ்வளவு உதவி செஞ்ச, எங்க இருந்து பணம் அனுப்புனே, உனக்கு அதை வாங்கிட்டு வந்தேன், இதை வாங்கிட்டு வந்தேன், அதை கொடுத்தேன், இதை கொடுத்தேன், அதை செஞ்சு இதை செஞ்சு, என்ன கூப்பிடுறவரை கூட நேரம் இல்லையா? கேட்பாங்களே ஓடுற மனுஷனுக்காக. நான் கேட்கிறாரு, உனக்கு இத்தனை வரைக்கும் நாள் வரைக்கும் சுவாசிக்கிறதுக்கு சுவாசத்தை கொடுத்திருக்கிறேனே, வாங்குற மூச்சு சுழிமாறி போனாலும் போச்சு, காயமேனு பையடா, வெறும் காற்றடைத்த பையடா, மண் புயலும் செய்து வைத்த மண்பாண்ட ஓடடா. இந்த ஓட எப்படி கீழே போட்ட டப்புன்னு உடஞ்ச போது அதே போல ஜீவன் டப்புன்னு போச்சுன்னா எங்க போவேன்? இன்னைக்கு ஜீவனை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, நன்மையை கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து இதுவரைக்கும் நம்ம கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறாரு. ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்கு எவ்வளவாய் நாம் தேவன் மேல் அன்பு செலுத்துகிறோம், எவ்வளவாய் தேவனை நம்ம நேசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ மனுஷனுக்காக ஏதோ ஐயோ இது வேற கேக்குறீங்களா? நீங்க பாசி சர்ச்சுக்கு போறேன்னா 100 கேள்வி கேட்பாரு நம்மள. ஏன் சர்ச்சுக்கு வரல, எதுக்கு சர்ச்சுக்கு வரலன்னு கேட்பாரு. இதுக்காவது போய் என்ன செஞ்சிருவோம், தலையை கட்டிட்டு வந்துருவோம். தாலி கட்டுற நேரம் ஆச்சு, போகணும், சீக்கிரம் பாரு, பாஸ் முடிக்க மாட்டேங்கிறாரு, போய் கல்யாணத்துல அட்டண்டன்ஸ் போடணும், அவன் நாளைக்கு நமக்கு நல்லது கட்டத்துக்கு வரணும், போகணும், செய்யணும், நாளைக்கு தாய்மாமை மாலை போடணும், தாய்மாமை மாலை போடலன்னு நம்ம போடணும், அவன் போட மாட்டேன், நம்ம போடணும்னு அவன் செய்ய மாட்டான். சிந்தனை ஊரை இங்க. ஆனா சொல்லுவேன், உங்களுடைய இருதயமும் எங்க இருக்கிறது? தூரமாய். இருதயம் எங்க இருக்குது? தூரமாய். வசனத்தை காட்டுறேன். நீதிமொழி 29, யாருக்கு தெரிந்த வசனம்? 29, 25. நீதிமொழியில் 29, 25. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியா இருக்கு. நீ கண்ணியா சிக்கிக்கிட்டீங்க. ஏன் மனுஷனுக்கு பயப்படுறீங்க? அது கண்ணி. கண்ணி உங்க பிடிச்சு வச்சிருக்கிறான். பணத்தை காட்டியோ, பொருளை காட்டியோ, ஏதோ ஒண்ணு காட்டியோ, ஏதோ ஒண்ணு செஞ்சோ, நீ எனக்கு அடிமையா இருக்கிறேன்னு பிடிச்சு வச்சிருக்கிறான். பிடிச்சு வச்சுட்டான். தப்ப முடியாது, தப்பிக்கவே முடியாது. எங்க போனாலும் பின்னாலே வருவான். வசனம் சொல்வது, பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். பாவம் அப்படிதான், உங்களை பிடிச்சுட்டா விடாதது. கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். விடுதலையாக்க முடியாத இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்கு ரத்தம் சிந்தினாரு. அல்லேலூயா. அப்போ மனுஷனுக்கு பயப்படாதீங்க. நீ யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு பயப்படணும். எது கடந்தாலும் தூக்கி போட்டு கர்த்தருடைய சமூகத்துல வந்து உட்கார்றேன். அல்லேலூயா. நான் அதை ஃபாலோ பண்றேன். அதனால தைரியமா தேவனுடைய சமூகத்துல நான் சொல்றேன், எனக்கு முதல்ல கர்த்தர், 2வதுதான் குடும்பம், அல்லேலூயா, 3வதுதான் வேலை. முதல்ல கர்த்தர் எனக்கு முக்கியம், தேவன் எனக்கு முக்கியம். இதை நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுவா எல்லாம் வரும். அல்லேலூயா. அதுவா வரும், எல்லாம் பின்னால வரும். மேய்ப்பன் முன்னால போயிட்டு ஆடு பின்னாலே வரும். அல்லேலூயா. ஆமா, சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக வரும். ஒரு வசனத்தை போகும். இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி மாதிரியாய் இருந்தார் என்பதை குறித்து, எப்படி பிதாவுக்கு இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார், எப்படி கர்த்தருக்கு பயந்திருந்தார் என்பதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நான் வாசிக்க போகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கலாம். எல்லாம் எடுத்துக்கங்க, ஒரு நிமிஷம் எல்லாம் எடுத்துக்கங்க. சரி, எல்லாம் வாசிக்கலாமா? எல்லாம் வாசிப்போம். ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளி தோன்றி, வேர்களிலிருந்து ஒரு கிளை எழுந்து செழித்து, ஞானத்தை உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை வாசித்தீங்களா? ஆடியோ பிள்ளைகளை வாசித்தீங்களா? ஆடியோ பிள்ளைகளை வாசித்தீங்களா? வசனம் என்ன சொல்லுது? 2ஆம் வசனத்துல ஜோடா வருது. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவி.
இந்த வசனத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும். அறிவு 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 எங்க இருக்கு? அறிவு எங்க இருக்கு? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அறிவு எங்க இருக்கு? கேட்கல. இவ்வளவுதான் உங்க சத்தமா? ரொம்ப 1 மணி நேரத்துக்கு மேல பேசிட்டு இருக்கிறேன். ஒரு வார்த்தை தான் உங்கள்கிட்ட சத்தமா கேட்கிறேன். அதை கூட உங்களை சொல்லுங்க. அறிவு எங்க இருக்கிறது? அறிவு படிப்பில் இருக்கிறது. அறிவு எங்க இருக்குது? தம்பி, படிப்புல தானே இருக்கு அறிவு. 1+1 எங்க பைபிள்ல இருந்து படிச்சியா, ஸ்கூல்ல படிச்சியா? 1+1 2 எங்க படிச்சீங்க? சொல்லுங்க. ஸ்கூல்ல தானே படிச்சீங்க. ABCD நானே சர்ச்சில் சொல்லி கொடுத்தேன், இந்த பைபிள்ல சொல்லி கொடுத்துருக்கேன். எங்க சொல்லி கொடுத்தீங்க? சொல்லுங்கப்பா. இந்த அறிவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. நல்ல காலேஜ்ல சேர்க்கணும், நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும், நல்ல டியூஷன்ல சேர்க்கணும், காலையில 7:30 மணிக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஸ்கூலுக்கு புஸ்தகத்தை வாங்கணும், அது என்னென்னலாம் படிக்கணும், என்னென்னலாம் செய்யணும்னு இந்த அறிவை வளர்க்கறதுக்கு என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்கிறோம். உண்மையா இல்லையா? கொஞ்சம் பேசுங்களேன். உண்மைதானே? நீங்க சொல்ற மாதிரி அறிவு வேதத்துல இருக்குன்னா காலையில பள்ளிக்கூடத்துக்கு பைபிள் கொடுத்து சர்ச்சுக்கு அனுப்பிக்கணும். டெய்லி காலையில நீ சொன்னீங்கல்ல, அறிவு வேதத்தில் இருக்கிறது. அறிவு வேதத்தில் இருக்குன்னு என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு பைபிளையும் ஒரு புத்தகத்தையும் பாட்டு புக்கையும் கொடுத்து எங்க அனுப்பியிருக்கணும்? சர்ச்சுக்கு போப்போ அவனுக்கு அறிவு வரும் அப்படின்னு அனுப்பிடுறீங்க. எங்க அனுப்புனீங்க? ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அறிவு பைபிள் இருக்குன்னு சொல்லிட்டு இது எப்படி நீங்க ஏத்துக்கலாம்? வசனம் என்ன சொல்லுது? இந்த அறிவு எப்படி ஆப்ரேட் ஆகும்னா, எப்படி வேலை செய்யும்னா, கர்த்தருக்கு பயப்படும் போது அது வேலை செய்யும். அல்லேலூயா. நீங்க ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, இல்ல காலேஜுக்கு அனுப்புறீங்க, இதைத்தான் 2 ஜோடாக வசனம் சொல்லுகிறது. அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இந்த அறிவு வந்த உடனே என்ன செஞ்சிருதுன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாம போகுது. என்ன வந்துருது? அறிவு வந்தவன் என்ன வந்துருது? வசனம் சொல்லுகிறது, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். அறிவு பெருத்தவன் அதிக படிப்பு எதை உண்டாக்கும்? உடம்புக்கு இளைப்பை உண்டாக்கும். நிறைய ஸ்காலர் இருக்கிறாங்க, நிறைய அறிஞர்கள், வேதத்தை குறித்த அறிஞர்கள் நிறைய இருக்கிறாங்க. வேதத்தை குறித்த அறிஞர்கள் ரொம்ப படிச்சுட்டாங்க அப்படின்னா, ரொம்ப இந்த காலேஜ் BTH MTH இதுல பைபிள் நிறைய கோர்சஸ் இருக்கு படிக்கிறதுக்கு. இதுல டாக்டரேட் பண்ற இதெல்லாம் போயிட்டோம்னா கடைசியில் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தான் கடவுள்னு வந்துருவாங்க. நிறைய படிப்பு என்ன உண்டாக்குறது? நான் தான் கடவுள் உண்டாக்குறது வரைக்கும் வந்துடுது. ஏன் இதை சொல்றேன் அப்படி நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை கவனிங்க. நீங்க படிக்கிற படிப்பின் அறிவு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்க வேண்டும். இப்ப இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், இந்த அறிவு ஒன்றாக சேர்ந்து வருமானால் உங்களை உயர்ந்த உன்னதமான இடத்துல கொண்டு போய் வைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உயர உன்னதமான இடத்துல கொண்டு போய் வைக்கும். இந்த அறிவும் வளரும். கர்த்தருக்கு பயப்படும் போது அவர் உங்களை உயர்த்தி கொண்டு போகிறார். இதற்கு வேற சான்று என்ன? பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ஆடுகளுக்கு பின்னாலே சென்ற தாவீதை கர்த்தர் என்னவாக மாத்தினாரு? ராஜாவாக, கிங்கா மாத்தினார், அரசனாக மாற்றினார். சாதாரண மனுஷனை ஞானவானாய் மாற்றினார். தானியேல் அடிமைத்தனத்தில் போடப்பட்ட ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாய் கர்த்தர் மாற்றினார். இப்படி இந்த அறிவு என்ன செய்யும்? தேவனோட பயப்படுதலோடு இருக்கும்போது அவன் உயர உன்னதமான இடத்துல கொண்டு வந்து சேர்த்து விடும். இப்ப உங்களுக்கு நான் சொல்றேன், படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், எல்லாருக்கும் சொல்றேன், எனக்கு எல்லாம் தெரியும் இல்ல, நீங்க கர்த்தருக்கு பயப்படும் போது அது உங்களை உயர்த்தும் உயரமான இடத்துக்கு கொண்டு போகும். இயேசு கிறிஸ்து இதற்கு மாதிரியாக வாழ்ந்து காட்டினார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, அந்த வசனம் சொல்கிறது, இந்த வசனம் எப்படி முடிகிறதுன்னு சொன்னால், கர்த்தருடைய ஆவியானவர் என்னேல் தங்கி இருப்பார். 3ஆம் வசனம் ரொம்ப நல்ல வசனம். அதுல வாசனை, கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனை. பலி பலி. நீ பலி செலுத்துறீங்களே, என்ன பலி கேட்கிறாரு?
கர்த்தருக்கு பயப்படுதல். இன்னைக்கு ஒரு புது உபதேசம் வந்துருச்சு. இன்னைக்கு புதுசா ஒரு சத்தியம் போயிட்டு இருக்கு. கிரேஸ்ன்றான், கிருபன்றான், என்னென்னமோ சொல்றான். நீ எப்படினாலும் ஆராய்ச்சிக்கன்றான், என்னனாலும் பண்ணிக்கோ அப்படின்றான். நீ எப்படினாலும் வாழ்ந்துக்கோ, ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும் என்ன செஞ்சிரு, நீ நெத்தியில எழுதிக்க, இயேசுன்னு மட்டும் சொல்லிக்கோ, உனக்கு நீ எப்படினாலும் இருந்துக்க. சினிமா தியேட்டருக்கு போ, சினிமாவை பாரு, நீ என்ன பண்ணி குடிச்சுக்கோ, வெறிச்சுக்கோ, என்னாலும் பண்ண, ஆனா இயேசு ஒன்ன நேசிக்கிறாரு, நீ இயேசு இல்ல. இன்னைக்கு அந்த சத்தியத்துக்கு கூட்டம் போய்கிட்டு இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஒரு சில சத்தியங்களை கேட்டு போனவங்க, விழுந்து போனவர்கள் உண்டு. பிரபலமா பேசப்பட்ட ஊழியக்காரர்கள் இன்றைக்கு யூடியூப் திறந்து பார்த்தா ரொம்ப மோசமான செய்தியா இருக்குது. இதெல்லாம் ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுதலை போதிக்கிறதை அவர்கள் போதனையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறதை கேட்கவும் இல்லை. இன்றைக்கு அநேகர் படித்து அறிவு பெறுத்த உடனே தேவனை மறந்து போகிறார்கள். தேவனை அது மறக்க செஞ்சிருது. நான் கஷ்டப்பட்டு படிச்சேன்ப்பா, இன்னைக்கு நல்ல சம்பளம் வாங்குறேன். நீ படிக்கலைன்னா நான் அவ்வளவு சம்பளம் வாங்க முடியுமா? இப்ப நான் எதை நேசிக்கணும்? நான் என் வேலையை நேசிக்கணும், என் படிப்பை நேசிக்கணும், என் குடும்பத்தை பார்க்கணும். கர்த்தர் இருக்கட்டும், அவர் கடவுள் இருந்துட்டு போறேன். மாசம் மாசம் காணிக்கை கொடுப்போம், மாசம் மாசம் என்னத்தான் செய்வோம், மாசம் மாசம் கோயில் போவோம், ஏதோ ஒண்ணு போய் தலை காட்டிட்டு வந்துருவோம். இல்ல, நீ கர்த்தருக்கு பயப்படும் போது வசனம் சொல்வது, அது நீங்கள் செலுத்தும் பலியாக இருக்கிறது, நீங்கள் செலுத்தும் காணிக்கையாக இருக்கிறது. நீ அதை சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனை, அதை முகர்ந்து பார்க்கிறார். அல்லேலூயா. அந்த வாசனை அவர் எதிர்பார்க்கிறார். நீ கர்த்தருக்கு பயப்படுன்றதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து அதை வாழ்ந்து காட்டினார். எபிரேயருக்கு வேகமா ஒரு சில வசனத்தை காட்டுறேன். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 5:7. எபிரேயர் 5:7. எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? இப்ப வாசிங்க. அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களில் தம்முடைய மரணத்தினர் ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. பயபக்தி. பிதா பரலோகத்தில் இருக்கிறார், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பூலோகத்தில் இருக்கிறார். இருவரும் சமமானவர்கள் தான். ஆனால் அவர் எப்படி ஜெபம் பண்ணினார்? பயபக்தியோடு. இயேசு நமக்கு இந்த உலகத்துல வாழ்ந்து காட்டினார். இயேசு அவர் எதனாலும் செஞ்சிருக்கலாம். ஏனென்றால் அவர் ஒரு கடவுள் தான். அவர் கடவுள் நம் பூமியில மனிதரா வந்திருக்கிறார், அவ்வளவுதானே தவிர சகல அதிகாரமும் சகல வல்லமையும் இயேசு கிறிஸ்து இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை மட்டும்தான் செய்யும்படியாக கர்த்தர் சொல்றாரு. அவர் மாமிசத்தில் வாழ்ந்த நாட்களில் பயபக்தியா இருந்தார். இயேசு கிறிஸ்து மாதிரியை காண்பிச்சுட்டு போயிருக்கிறார். கடவுளுக்கு பயப்படணும், கர்த்தருக்கு பயப்படணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படணும், சத்தியத்துக்கு பயப்படணும். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டுற வேகமாக. வீட்டுல போய் நீங்க நல்லா படிங்க. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு 26. வாசிங்க. 26, 39. மத்தேயு 26, 39. சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால். பைபிள் திறக்கலன்னு இதை பார்த்து படிங்க. இதை பார்த்து ஸ்கிரீன்ல வர பார்த்து படிங்க. எடுக்க நேரம் ஆச்சுன்னா இதை படிச்சு பாருங்க. என்ன சொல்லுறாரு? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும், ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி. என் விருப்பம், என் ஆசை. ஆனா என் சித்தத்தை, என் விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது. நான் யாருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும்? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்து காட்டினார். இன்னைக்கு நம்ம எப்படி நினைச்சுக்கிறோம்? நம்ம சித்தத்தை செய்வதற்காக பாஸ்டர் மாறணும், நம்ம சித்தத்தை மாறுவதற்காக சபை மாறணும், நம்ம விருப்பத்தை செய்வதற்காக எங்க நம்ம சபை, நம்ம விருப்பத்தை நிறைவேற்றுகிற சபை எங்க இருக்கோ அங்க போய் ஜாயின் பண்ணிக்கணும். இல்ல, பிதாவின் சித்தத்தை செய்வதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்து காட்டினார். இன்னொரு வசனத்தை அதே சம்பவம் தொடர்ச்சியா போயிட்டே இருக்கு. அதே சம்பவம் 42வது வசனத்தை கொடுத்தவங்க. 42வது வசனத்தை இருங்க. 42வது வசனம் போட்டப்பா. இப்ப வாசிங்க. அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரம் நான் பானம் ஒழிய என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படியாக கடவுள். 2வது முறையும் கேட்கிறார் போய்.
முதல் முறை கேட்கிறாரு, இரண்டாவது முறை கேட்கிறார், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடு, ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி. பிதாவின் சித்தம் கீழ்ப்படிதல், கடவுளுக்கு பயப்படுதல். பிதாவுக்கு குமாரன் பயபக்தியோடு கீழ்ப்படிந்தார், பயபக்தியோடு கீழ்ப்படி. ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு. மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். மல்கியா 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். மல்கியா 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறான். நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? என சர்ச் பாஸ்டர் சொல்றீங்க, கடவுள்னு சொல்றீங்க, பிதான்னு சொல்றீங்க, இயேசு கிறிஸ்து சொல்றீங்க, எங்க பயப்படுறீங்க? எங்க பிதாவுக்கு நாம் பயப்படுகிறோம்? என்றைக்கு சத்தியத்துக்கு பயப்படுறோம்? இந்த பயத்தை கர்த்தர் கேட்கிறார். நான் பிதாவானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? கடவுளுக்கு பயந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக மட்டுமே இருக்கும். அல்லேலூயா. ஏன் சித்தம் இல்ல பிதாவின் சித்தம், ஏன் சித்தம் இல்ல, ஏன் விருப்பம் இல்ல பிதாவின் சித்தம், ஏன் விருப்பம் இல்ல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கடவுளுக்கு பயப்பட ஆரம்பிச்சீங்கன்னா கடவுள் உங்களை இன்னும் அதிகமாக ஆண்டவர் கேட்கிறேன், என் பிதாவனால் என்னுடைய பயப்படுகிற பயம் எங்கே? எங்க பயப்படுறோம்? உங்க பர்சனல் லைஃப்ல, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க கர்த்தருக்கு பயப்படுறீங்களா? நீங்க பயந்து ஒருவர் நேசிக்கிறீங்களா? கடந்த வாரத்துல சொன்னேன், கடந்த வாரத்துல இந்த பாவத்தை குறித்து நான் பேசினேன். சிலர் அப்படியே ஸ்கிப் ஆயிரும், தப்பிச்சிருவோம். தப்பிக்க முடியாது. நீ அதுல மாட்டினு தப்பிக்க முடியாது. நீ உன்னோட ஒரு தவறான ஒரு உறவு வச்சிருந்தா நீ தப்பிக்க முடியாது. தப்பிப்பதற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. அந்த இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் நீங்கள் விடுதலை ஆக்கப்பட முடியும். அல்லேலூயா. அது உங்களை அடிச்சிடும், அது உங்களை அடிச்சு கொண்டு போயிடும். கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ, தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்போ, தேவையில்லாத ஆண்களோட தொடர்புல பேசுகிறதோ, தேவையில்லாத பெண்கள் இடத்துல நீங்கள் பேசுவதோ, தேவையில்லாத இடத்துல உட்கார்வதோ, அது உங்களை பாவத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுமே தவிர அது உங்களை பரிசுத்தத்துக்கு நேரம் நடத்தாது. தம்பி, பரிசுத்த நேரம் நடத்தாது. உன் வாழ்க்கை சீரழிச்சிடும், வாழ்க்கை அழிச்சிடும். இப்ப சந்தோஷமா இருக்கும், இப்ப பேசுறதுக்கு ஜாலியா இருக்கும், இப்ப பேசுறதுக்கு நல்ல என்ஜாய்மெண்டா இருக்கும். ஆனா உன் வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து போகாதே. குடிக்கிறான், சிகரெட் அடிக்கிறான், விபச்சாரம் பண்றான், வேசித்தனம் பண்றான், தன்னிடத்தில் உடல் பலம் போகும்போது அவள் தவிக்கிறான். ஐயோ என் வாழ்க்கையை அழித்து விட்டேனே, ஐயோ என்னுடைய பலம் போயிடுச்சு. உன் வாழ்க்கை போன பிறகு, படிப்பும் காலம் போன பிறகு, உன்னுடைய எதிர்காலம் இல்லாத போது, நீ அரியரை வச்சுக்கிட்டு இருக்கும் போது வேலை 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 வேலைன்னா ஒருத்தனும் தர மாட்டான். கவனம். அந்த பிள்ளை உன்கிட்ட வாங்குறதுக்கு தான் இருப்பான், அந்த பையன் உன்கிட்ட என்ஜாய் பண்றது தான் இருக்கான். காலம் முடிந்ததுக்கு அப்புறம் உன்னை கை கழுவிட்டு போயிடுவான். காலம் முடிந்து உன்னை விட்டுட்டு போயிடுவான். இன்றைக்கு இந்த பாவம் இச்சை, இந்த பாலியல் இச்சை சிறியோர் முதற்கொண்டு முதியோர் வரைக்கும் இருக்கிறது. 60 வயசு கிழவி விடுறதில்லை, 60 வயசு கிழவனர் விடுறதில்லை. தவறான உறவு குடும்பத்தை சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கிறது. நீ கடவுளுக்கு பயப்படுகிற பயம் உனக்குள்ள வரட்டும். இந்த எச்சரிப்பின் சத்தம் இது. தேவனை எச்சரிக்கிறார், தேவன் உனகளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, நான் எந்த விதத்துல கடவுளுக்கு பயப்படாதபடி நான் சுய இச்சையின்படி வாழ்றேன். இன்னைக்கு நிறைய காரியங்களை பேச முடியும். ஒரே ஒரு வசனத்தினால அதை நான் காண்பிக்க விரும்புறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நான் தொடர்ச்சியா அடுத்த வாரத்தில் இதை நான் பேசுறேன். இப்ப அந்த வசனத்தை மட்டும் வாசித்து முடிச்சிடும், நேரம் ஆயிடுச்சுனால. எபேசியர் 5ஆம் அதிகாரம், திருப்புமா எபேசியர் 5ஆம் அதிகாரம். தம்பி எடுப்பா, கவியரசன் வாசி, சத்தமா எந்திரிச்சிருன்னு வாசி, எந்திரிப்பா. உன் முகத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வா, இந்த ஸ்ரீல போட கூட வாசி. எடுத்துட்டியா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் எல்லாம் சத்தமா வாசி பாப்பா, எல்லாரும் கேட்க முடியும். 21 வசனத்தை வாசி.
இல்லன்னா உன் சத்தம் எவ்வளவுதானா? அடாடாடா. தெய்வ பயத்தோடு முதல்ல போடு தம்பி, முதல்ல போடு. இந்த முதல்ல ஆரம்பிக்கிற வசனம் தெய்வ பயத்தோடு. இந்த வசனத்தை எல்லாரும் கவனிங்க. தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்க. தெய்வ பயத்தோடு, இந்த வார்த்தை நல்ல மனசுல வச்சுக்கோங்க. தெய்வ பயத்தோடு. அடுத்த பகுதி போடுவான். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். தெய்வ பயத்தோட இருக்கணுமா இந்த ரிலேஷன்ஷிப், உறவு. தெய்வ பயம் வாலிபர்களுக்கு இருக்கணும், முதியோர்களுக்கு இருக்கணும், திருமணமானவர்களுக்கு இருக்கணும், திருமணமானவர்களுக்கு இருக்கணும். கவனிங்க தம்பி, கவனிங்க. இந்த தெய்வ பயம் இல்லாததுனாலதான் இன்னொரு பொம்பளை உட்கார்ந்து பேசிட்டு இருக்கான், இன்னொரு ஆம்பளை பேசிட்டு இருக்கான். தெய்வ பயம் இல்ல. தெய்வ பயம் இல்லாததுனாலதான் இன்னொரு பொம்பளை உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம், இன்னொரு ஆம்பளை உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். தெய்வ பயம் இல்ல. இங்க வசனம் தெளிவா சொல்கிறது. ஆரம்பிக்கும் தெய்வ பயத்தோடு நீ புருஷனும் மனைவியும் வாழணும். வேலை செய்யற இடத்துக்கு போலாம். வேலை செய்யற இடத்துல நீங்க மட்டும் இருக்கலாம், நிறைய பெண்கள் வேலை செய்யலாம். இல்ல வேலை செய்யற இடத்துல நீங்க ஒரு ஆண் இருக்கலாம், நிறைய பெண்கள் இருக்கலாம். இல்ல பெண்கள் நிறைய இருக்கலாம், ஆண்கள் நிறைய இருக்கலாம். எதுவோ ஒண்ணு. படிக்கிற இடத்துல, பழகிற இடத்துல தெய்வ பயத்தோட இல்லைன்னு சொன்னா வசனம் சொல்லுறது நீ தேவனுக்கு பயப்படல் அர்த்தம். தெய்வ பயம் வாழ்க்கையில இல்லைன்னா நீ உன்னோட எதிர்த்து உன்னோட பேசுகிற அந்த பிள்ளைய நீ பாவ இச்சையோட, பாவத்தின் கிரியையோட நீ பார்த்தேனா, நீ பேசினேனா, நீ கடவுளுக்கு எதிர்த்து நிற்கிறேன்னு பைபிள் சொல்லு. கடவுளுக்கு ரோட பேசுற. வேலை செய்யற இடத்துல ஜாலியா லேடிஸ்ட பேசலாம், வேலை செய்யற இடத்துல ஜாலியா ஆண்களோட பேசலாம். அந்த உறவு எப்படி இருக்கணும்னா அது சகோதர உறவாக, சகோதரி உறவா இருக்கணும். என்ஜாய்மெண்ட்டுக்காக அல்ல, ஜாலியா பேசுறதுக்கு அல்ல. கவனம், பைபிள் சொல்லுது தெய்வ பயத்தோடு புருஷன் மனைவி வாழணும். எனக்கு நான், உனக்கு நீ, இதுக்கு இடையில வேற யாரும் இல்ல. அல்லேலூயா. அது யாரா இருந்தாலும் அது சகோதரன் தான், அது யாரா இருந்தாலும் சகோதரி தான். எந்த வயசுல இருந்தா அந்த சகோதரனாக, சகோதரியாக நீ நினைத்து பேச வேண்டும், பழக வேண்டும். இல்லை என்று சொன்னால் உன்னை அழித்து போட்டுரும், அழிச்சு போட்டுரும். சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களை எல்லாரும் இயேசு நாமத்தை நான் வாழ்த்துறேன். பாஸ்டர் பார்க்க கேனைய மாதிரி தெரியலாம் உங்களுக்கு, ஆனா நீங்கள் யார் யார் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அனைத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். அப்படி இல்லை இந்த இடத்துல சர்ச்சு பாஸ்டரா இருக்க முடியாது. அல்லேலூயா. நீ என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன்னு முதற்கொண்டு கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சிட்டு இருக்காரு, வெளிப்படுத்துற. உண்மையை சொல்றேன், வழிபடுத்தல இருந்து சொல்றேன். நீ தேவையில்லாத பெண்களோடு நீ பேசுவாயானால், தேவையில்லாத ஆண்களோடு பேசுவாயானால் அது உன்னை பாவத்திற்கு கொண்டு விடுகிறது. உன் குடும்பத்தை சின்னாபின்னமாக்கி போடும், உன் குடும்பத்தை அழிச்சிடும், வாழ்க்கை அழிச்சிடும். நீ அடைய வேண்டிய லக்கை அடைய முடியாது, நீ போய் சேர வேண்டிய இடத்தை சேர முடியாது. கவனமாக இருக்க வேண்டும். தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து. இங்க போட்டிருக்கேன். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, மனைவிகளே புருஷன் கீழ்ப்படி, புருஷன் கீழ்ப்படி இல்லை. தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து அப்படித்தானே சொல்றேன். நீ கீழ்ப்படியணும், புருஷனும் கீழ்ப்படியணும், மனைவியும் கீழ்ப்படியணும். எதுக்கு? தெய்வ பயத்தோட. மனைவியை ஏமாத்த நினைக்காத, புருஷனை ஏமாத்த நினைக்காத, வாலிபனை பெற்றோரை ஏமாத்த நினைக்காத. இந்த காலேஜ்ல இந்த பிள்ளை, அடுத்த காலேஜ்ல அந்த பிள்ளை, அடுத்த காலேஜ்ல அந்த பையன், அடுத்த காலேஜ்ல இன்னொரு பையன். இப்படி நீங்க வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தருடைய கோபாக்கினை ஒரு தலைமையில இருக்கும். கர்த்தருடைய கோபாக்கினை இருக்கும். வசனம் அதை சொல்லுகிறது. எச்சரிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாது என்று எச்சரிக்கிறேன். நீங்கள் மனம் திரும்ப முடியாது உங்களை எச்சரிக்கிறேன். நீங்கள் இன்னும் கர்த்தருக்குள்ள கழிவுற வேண்டும் என்று சொல்லி எச்சரிக்கிறேன். வசனம் சொல்லுகிறது. ஒரே வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். இன்னும் தொடர்ச்சியாக அடுத்த வாரத்தில் என்ன பார்க்கலாம். சங்கீதம் 2:11 வாசித்து முடிச்சிருவோம். சங்கீதம் 2:11 சங்கீதம் 2:11 வாசிக்கலாம். எல்லாரும் வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கணும். கடைசியை வாசித்து முடிக்க போறோம்.
சங்கீதம் 2 பாருங்க, எல்லா சத்தத்தோட வாசிப்போம். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். பயத்தோட, பயம் இருக்கணும், கடவுள் பயம் இருக்கணும், கடவுள் பயம் இருக்கணும், கடவுளுக்கு பயப்படணும், கடவுளுக்கு பயப்படணும். எங்க சித்தி, எங்க அம்மாவோட திருநெல்வேலியில அம்மாவோட தங்கச்சி, அவங்க பேரு இயேசுவடியால் நட்சத்திரம் அவங்க பேர். அவங்க வீட்டுக்காரர் இன்ஸ்பெக்டர் இருந்தாரு திருநெல்வேலி மாவட்டத்தில். அவங்க இறந்துட்டாங்க, கொஞ்சம் வயசுல இறந்துட்டாங்க. அவங்களுக்கு இந்த ஹார்ட்ல பிரச்சனை வந்து இறந்துட்டாங்க. அவங்களுக்கு பார்க்காத வைத்தியம் இல்லை. அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, சின்ன பிள்ளைல இந்த இந்த நாங்கள் வசனத்தை கேலி பண்ணுவோம், கிண்டல் அடிப்போம். என்ன செய்வோம்? வசனத்தை கேலி பண்ண, கிண்டல் அடிக்க, இந்த ஊழியக்காரங்களை கிண்டல் அடிக்க. அங்கெல்லாம் திருநெல்வேலியில தெருவுக்கு தெரு ஊழியக்காரங்க இருப்பாங்க, தெருவுக்கு தெருவு சர்ச் இருக்கும், தெருவுக்கு தெருவு ஒருத்தர் இருப்பாங்க. நாங்க எங்க வேலை என்னன்னா, ஒவ்வொருத்தரையும் பார்த்து என்ன செய்யறது? கிண்டல் அடிக்கிறது. ஒவ்வொருத்தரையும் பார்த்து இந்த அந்த ஊழியக்காரர் எப்படி பேசுவார், இவரு மோகன்சிலாஸ் எப்படி பேசுறார், டிஜிஎஸ் எப்படி பேசுறார் அப்படின்னு ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் கிண்டல் அடிக்கிறது, கேலி பண்றது, அவங்கள மாதிரி நடிக்கிறது, அவங்கள மாதிரி பாட்டு பாடுறது, இப்படி கிண்டல். அவங்க சொல்லுவாங்க, சித்தி டே வாடா, டே செய்யாத, இன்னைக்கு நான் இப்போ வியாதியா பலகீனமா இருக்கேன்னா ஒரு காலத்துல நான் அப்படிதான்டா செஞ்சேன். பாட்டை பூரா கேலி பண்ணி பாடுவேன், கர்த்தர் பாட்டை என்ன செய்வேன்? கேலி பண்ணி பாடுவேன், ஊழியக்காரங்களை பூரா கேலி பண்ணுவேன். இன்னைக்கு வியாதியோட இருக்குன்னா அதான்டா சாவண்டா எனக்கு. டே தயவுசெய்து செய்யாதீங்கடா, தயவுசெய்து செய்யாதீங்க. எங்க சித்தி சொல்லுவாங்க, செய்யாதடே. நான் வந்து இப்படி கேலி பண்றது, ஏசு அழைக்கிறார் மதிய டிஜிஎஸ் மதிய பாடுறது, டிஜிஎஸ் மதிய பேசுறது, மோகன் சிலாசர்ஸ் மதிய பேசுறது, இப்படியா கிண்டல் அடிப்போம். உட்காந்து சொல்லுவாங்க, சித்தி சொல்ல, டே செய்யாதடா. இன்னைக்கு நான் வியாதியா இருக்கேன்னா நான் அந்த காலத்துல உட்காந்து ஊழியக்காரங்களை பூரா கிண்டல் அடிச்சுட்டு இருந்தேன்டா. எல்லாரும் ரசிச்சாங்கடா, எல்லாரும் சிரிச்சாங்கடா நான் பேசுனதை பார்த்து. நான் பிஎட் படிக்கும்போது, காலேஜ்ல படிக்கும்போது எல்லாரும் என்னை பார்த்து, நான் செய்யறதை பார்த்து எல்லாரும் ரசிப்பாங்க. நட்சத்திரம் அப்படி செய்யி, அந்த ஊழியக்காரர் என்ன செய்யி, இந்த ஐயாவோட என்ன பண்ணாரு சொல்லு, இந்த இப்படி பேசினாரு சொல்லு, இந்த அம்மா இது. நான் என் வேலையை எது என்னன்னா, இவங்களுக்கு நான் ஜோக்கர் மாதிரி என்ன செஞ்சுட்டு இருந்தேன், நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்டா, இன்னைக்கு எனக்கு வியாதியால கஷ்டப்படுறேன். சித்தி சொன்னாங்க, ஊழியக்காரனை கேலி பண்ணாத, வசனத்தை கேலி பண்ணாத, வார்த்தையை கேலி பண்ணாத, பாட்டை கேலி பண்ணாத. ஒரு அந்த பாட்டை மறந்து போச்சு, அந்த பாட்டை கேலி பண்ணி பாடுவேன் நான். சொல்லுவாங்க, தயவுசெய்து செய்யாதா, செய்யாத பண்ணாத. கடவுளுடைய வார்த்தை. இன்னைக்கு நான் உங்களை எச்சரிக்கிறேன், இயேசு நாமத்தினால. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வந்திருக்குது, மனம் திரும்புங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரட்டும். உங்க பர்சனல் லைஃப்ல, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கா? உங்க செல்போனை ஆண்டோட காட்ட முடியுமா? உங்க இன்ஸ்டாகிராம் ஆண்டோட காட்ட முடியுமா? உங்களுடைய ஃபேஸ்புக்கை கர்த்தர்கிட்ட காட்ட முடியுமா? உங்க யூடியூபை கர்த்தரிடத்துல நீ என்னென்னலாம் பார்த்திருக்கிறேன்னு கர்த்தர்கிட்ட காட்ட முடியுமா? நீ அவரை மறந்தால் அவர் உன்னையும் உன் பிள்ளைகளையும் மறந்து போவார். என்னால் கர்த்தரை எச்சரிக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். தொடர்ச்சியாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் தியானிப்போம். ஆண்டவரே, இந்த நாள் எங்களோட பேசுனதுக்காக நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். இந்நேரம் வரைக்கும் நீ எப்படி இருந்தீங்களோ ஓகே ஆண்டவர், இன்னைக்கு நான் கர்த்தருக்கு பயப்படுறேன் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. யாரை நீ கேலி பண்றது, கிண்டல் அடிக்கிறதுக்கோ, நையாண்டி பண்றதுக்கோ அல்ல. என் வாழ்க்கை மனம் திரும்பணும், நான் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் அதை விரும்புகிறார். உன்னுடைய தனிப்பட்ட உறவு தேவனோடு கூட இருக்கணும். உன்னுடைய இருதயத்தின் ஆழத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒரு சிந்தனைகளை அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை, அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. நினைக்காத, நான் அவனுக்கு மறைச்சிட்டேன், இவளுக்கு மறைச்சிட்டேன், அதை மறைச்சிட்டேன். கர்த்தரோட பார்த்து கொண்டே இருக்கிறார். உன் சிந்தனைகளை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். உடைய எண்ணங்களை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவளுடைய தம்பி, தங்கச்சி, பெரியோர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரட்டும். மனுஷனுக்கு பயப்படாதீங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க. உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், வாழ்க்கை ஜெயமா இருக்கும், வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அவரை நோக்கி கூப்பிடு.